எங்களை பொறுத்தளவுலையும் சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது ஒரு வியாதியே இல்லை. முதல்ல எங்களுடைய பார்வையில எங்க இந்த அக்குப்பஞ்சர் தொடு சிகிச்சை மருத்துவத்துல எல்லாருக்குமே ஒரு பேருக்கு ஒரு வியாதிக்கு ஒரு பேர் இருக்கும். ஆனா எங்களை பொறுத்தளவுலையும் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த உடம்புல தேங்கக்கூடிய கழிவுகள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கழிவுகள்ல ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள்ல இந்த உடம்புல சில தொந்தரவுகள் ஏற்படும். அந்த தொந்தரவுகள் தான் நாங்க அந்த தொந்தரவை தான் பார்ப்போமே தவிர, இது இன்ன வியாதி, இது இன்ன வியாதி நாங்க பார்க்க மாட்டோம். அப்படிங்கும்போது சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு வியாதி கிடையாது. அது ஒரு குறைபாடு. இந்த சர்க்கரை வியாதி என்ன பிரச்சனை? இன்சுலின் பற்றாக்குறை, இன்சுலின் சுரக்கலை. இதைத்தான் சர்க்கரை வியாதி நிறைய பேர் சொல்றீங்க. ஏன் இன்சுலின் சுரக்கலை? நேத்து வரையும் இந்த உடம்புல உங்களுடைய இன்சுலின் சுரந்துகிட்டு இருந்தது. திடீர்னு இன்சுலின் சுரக்கலை. செக் பண்ணும்போது எனக்கு இன்சுலின் சுரக்கலை, எனக்கு சுகர் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னா, நேத்து வரையும் நல்லா இருந்தீங்க, இன்னைக்கு ஏன் திடீர்னு சுரக்கலை அப்படின்னா, யோசிங்க. என்னைக்குமே இந்த மனித உடம்புல நோய்ங்கிறது இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கே வெளிப்படுமானா வெளிப்படாது. இன்னைக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு நோய் வெளிப்படுது அப்படின்னா, அது பல நாட்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு அடித்தளம் இந்த உடம்பு போட்டிருக்கும். பல நாள் உங்களுடைய அந்த குறைபாடுகள், ஏதோ ஒரு குறையிலே உங்க உடம்பு இருந்து 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 அது அதிகப்படியா முத்தி ஒரு நாள் வெளிப்படும் பார்த்தீங்களா? அதைத்தான் நீங்க நோயின்னு சொல்றீங்க. அதைத்தான் பிரச்சனை. அப்ப இந்த சர்க்கரை வியாதி ஏன் உங்களுக்கு இன்சுலின் சுரக்கலாம் அப்படின்னா, கொஞ்சம் நிதானம் வேணும். ஃபர்ஸ்ட் ஒரு புரிதல் வேணும். என்ன புரிதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து வரை எனக்கு இன்சுலின் நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு இன்சுலின் எனக்கு சரியா சுரக்கல அப்படின்னா, எப்படி இன்சுலின் சுரக்குது அப்படிங்கிற அடிப்படை நம்மளுக்கு தெரியணும். அப்போ ஒரு மனிதனுக்கு இன்சுலின் எப்ப சுரக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிடும்போது என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிற முதல்ல ஒரு கவனம் வேணும். நம்ம இன்னைக்கெல்லாம் கவனம்லாம் இல்லை. நம்ம இன்னைக்கு எப்படி சாப்பிட்றோம் அப்படின்னா, அவசர உலகம், பரபரப்பு. ஏதோ வேண்டா வெறுப்பா சாப்பிட்றாங்க நிறைய பேர், பரபரப்புல சாப்பிட்றாங்க, இல்லைன்னா முழு கவனமும் கிடையாது. அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் சாப்பிட்றீங்களே தவிர, எனக்கு பசிச்சு கவனமா சாப்பிட்றீங்களான்னா இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு மயக்கம் ஏற்படுதுன்னு வச்சுங்களேன். ஒரு மயக்கம், கண்ணெல்லாம் இருட்டுது, பசிக்கலை அப்படின்னா உங்களுக்கு மயக்கம் ஏற்படுது, கண்ணெல்லாம் இருட்டிடும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒரு உணவை கொண்டு வந்து பக்கத்துல வச்சான்னா, முதல்ல அதனுடைய ஸ்மெல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆவி அப்படியே உங்க மூக்குல பட்டோன்னே உங்களை அறியாம ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். அப்ப அந்த புத்துணர்ச்சி எங்கேருந்து வந்துச்சு? அந்த உடம்புக்குள்ள ஒரு விதமான அந்த சுவை உங்க உடம்புக்குள்ள போகும்போது, இந்த உடம்பு அதுக்கான ஆற்றலை எடுத்துக்கிறது. அப்போ உங்களுடைய முதல் செரிமானம் எங்க நடக்குது? அந்த ஸ்மெல்லுல நடக்குது. அப்போ அந்த ஸ்மெல்லு எங்க இருந்து வருது? அந்த உணவுல இருந்து. அப்போ உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் செரிமானம்ங்கிறது எங்க இருந்து வருதுன்னா, அந்த ஸ்மெல்லுல இருந்து தான் வருது. அப்போ எந்த உணவு அப்படிங்கிறத நீங்க கவனிக்கும் போகும்போது அடுத்த உடம்புல என்சைம் இங்க சுரக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்க தட்டுல நிறைய உணவுகள் இருக்கு, காய்கறிகள் இருக்கு, ஒரு நான்வெஜ் இருக்கு, ஒரு வாழைப்பழம் இருக்கு, ஒரு பழங்கள் இருக்கு, எண்ணற்ற ஒரு உணவு முறைகள் இருக்கும்போது அதுல ஏதோ ஒண்ணு எடுத்து நீங்க சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். நீங்க என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிற உங்களுக்கு அந்த உடம்பு தெரிஞ்சாதான், இது இங்க வரும்போதே உங்களுக்கு இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காவே ஒரு என்சைம் சுரக்கும். அதுக்கு தகுந்த என்சைம் சுரந்தாதான் உள்ள அதுக்கு தகுந்த ஹைட்ரோகுளோரிக் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அப்போ இங்க உங்களுக்கு அந்த உணவு போய் அந்த என்சைமோட கலந்து மென்னு உள்ள போகும்போது அதுக்கு தகுந்த செரிமானத்துக்கு ஹைட்ரோகுளோரிக் அங்க ரெடியா இருக்கும். அப்போ அது உடம்பு ஜீரணமாகி அது ரத்தத்துல கரெக்டா போய் சேர்ந்து தேவையானதை உடம்பு எடுத்துக்கிட்டு தேவையில்லாதத உடம்பு கழிவா வெளியில அனுப்பணும். இதுதான் உங்களுடைய மெயின் ப்ராசஸ். அப்ப நீங்க இப்ப நல்லா கவனிங்க. நீங்க உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை நீங்க எப்படி வச்சிருக்கீங்க? இன்னைக்கு இந்த உலகத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா உணவு தான். இந்த உணவு இருந்தாதான் உங்களுடைய இயக்கம்னு ஒண்ணு இருக்கு. இந்த உடலுக்கு ஒரு இயக்கம் வேணும் இல்லையா? அந்த உடலோட இயக்கத்துக்கு உணவு தேவை. நீங்க அதிகமா உழைச்சீங்கன்னா அந்த உடம்புக்கு ஒரு இயக்கம், ஆற்றல் பற்றாக்குறை. அப்ப இந்த உடம்பு உணவு கேட்கும், அதுல இருந்து ஒரு எனர்ஜி, ஆற்றலை உடம்பு எடுத்துக்கும். அப்ப இந்த உணவு முக்கியம். ஆனா நீங்க இன்னைக்கு அவசர உலகத்துல என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய கவனம் எல்லாம் இன்னைக்கு சாப்பிடும்போது உங்களுடைய கவனம் எங்க இருக்குன்னா, டிவில, இல்லைன்னா செல்போன்ல, இல்லைன்னா உரையாடல்ல, இது மாதிரி டிஸ்கஷன். நீங்க நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இன்னைக்கு உணவு டயத்துல தான் டிஸ்கஷனே வைக்கிறாங்க. ஒரு மீட்டிங், பெரிய மீட்டிங், வாங்க லஞ்ச் டயத்துல மீட்டிங் அப்படிம்பாங்க. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே எல்லாமே கலந்துரையாடுவாங்க. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எப்படி பண்ணலாம்னு. அப்ப உங்களோட முழு கவனம் எங்க இருக்கு?
கலந்துரையாடல்ல இருக்கு, இல்லைன்னா ஒரு டிவில இருக்கு, இல்லைன்னா ஏதோ ஒரு யோசனையில இருக்கே தவிர நான் சாப்பிட்றேன், எனக்கு இந்த பொருள் உள்ள போய்கிட்டு இருக்கு, நான் அப்படின்னு கவனம் இருக்கானா இல்லை. முதல் சுகருக்கு மெயின் ப்ராப்ளமே என்னன்னா கவனக்குறைவு. அந்த காலத்துல எல்லாம் சக்கரை வியாதின்னு ஒண்ணு இருக்கும். உண்மையில சக்கரை வியாதி இருக்கா அப்படின்னு கேட்டா நீரிழிவு நோய் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது அந்த காலத்துல இருந்து இருக்கு. அதுதான் உண்மையான ஒரு நீரிழிவு நோய். இன்னைக்கு நீங்க சொல்லிக்கிட்டு சுகரு குண்டா இருந்தாலும் நார்மலா இருந்தாலும் எல்லாரும் டேப்லெட் போட்டுக்கிட்டு ஒரு சுகர் 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 இன்னைக்கு போறீங்க பார்த்தீங்களா? எங்களை பொறுத்தவரை அவங்க எல்லாம் சுகர் பேஷண்டானா கிடையாது. நீரிழிவு நோய் அப்படின்னா ஒண்ணு இருந்துச்சு. அதை பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க ஏன் வருது அப்படின்னா இந்த கவனக்குறைவுனால. அப்ப அவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நீர் அதிகமா அதிகமா வெளியேறும். உடம்பெல்லாம் அப்படியே உருக்கி ஆள் அப்படியே எலும்பாயிருவாங்க. நீர் சத்து எல்லாமே இந்த உடம்புல இருந்து போயிடும். அப்ப ஆளை கம்ப்ளீட்டா உருக்கி அவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படும். அதுதான் நீரிழிவு நோய். அப்போ இன்னைக்குள்ள நீரிழிவு நோய் சர்க்கரைன்னு சொல்றது கிடையாது. மெயினா இது ஏன் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் கவனக்குறைவு. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ராஜாக்கள் அந்த அப்ப உள்ளவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சாப்பிடும்போது கலை நிகழ்ச்சிகள் ஆடல் பாடல் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் சாப்பிடுவாங்க. அந்த காலத்துல இது பெரும் வியாதி, பணக்கார வியாதின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா யாரெல்லாம் பணக்காரனாங்க இருக்காங்களோ அவங்களுக்கு தான் சுகர் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அங்கிருந்து தான் அந்த பழக்க வழக்கம் ஆரம்பிச்சிச்சு. அந்த பழக்க வழக்கம் எப்படி இருக்கும்னா சாப்பாடை கவனிக்காம ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சி உரையாடல் இப்படி இருந்துகிட்டு கவனம் இல்லாம சாப்பிட்டு சாப்பிட்டு உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன அப்படின்னா பசி இல்லாமலே ஆசைக்காக அதிகமா சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த உடம்பு ஒரு செரிமானத்தன்மையை இழந்துரும். நம்ம உடம்பு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் செரிக்கும். நீங்க அளவுக்கு அதிகமா போட போட லோடு போட போட என்ன ஆகும்? இந்த உடம்பு ஒரு சில நேரத்துல திணறடி ஆகும். திணறடி ஆகும்போது இந்த உடம்பு என்ன பண்ணும்னா செரிச்ச ஒரு பொருளை இந்த உடம்புக்குள்ள எடுத்துக்கிட்டு செரிக்காத ஒரு பொருளை பிளட்ல போய்கிட்டே இருக்கும். அப்ப இந்த பிளட்ல கழிவு சேர சேர ஒரு காலத்துல உங்களுக்கு என்ன ஆகும்? அந்த சுரப்பி சுரக்காம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ மெயின் ரீசன் எங்களுடைய பார்வையில என்ன அப்படின்னா இந்த உணவு பழக்க வழக்கத்தை நீங்க கரெக்டா வழிமுறை பண்ணினாலே இந்த சுகர்ல இருந்து நீங்க மீண்டு வரலாம். எங்களை பொறுத்தவரையும் சுகர்னு நாங்க சொல்லக்கூடாது. எங்களை பொறுத்தவரை அது ஒரு வியாதி கிடையாது, ஒரு தொந்தரவு தான். உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னேன். அப்ப நீங்க மெயினா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு இன்னைக்கு சுகர்ன்னு சொல்லிட்டாங்க, நான் மாத்திரை மருந்து சாப்பிட்றேன், எனக்கு இதுல இருந்து தீர்வு இருக்கா, இந்த மாத்திரை மருந்துல இருந்து விடுபடுறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை முதல்ல கவனிங்க. உங்களுக்கு இப்போ புரியுற மாதிரி சொல்றேனே, உங்களுக்கு இன்னைக்கு ஒரு உணவுக்கு பதிலா இன்னைக்கு நம்ம எதை தேடி ஓடுறோம்? பொருளாதார தேடி தான். இன்னைக்கு உலகமே பொருளாதாரத்துக்கு பின்னாடி அப்படியே குதிரையை விட வேகமா ரேஸ்ல ஓடுற மாதிரி எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா உங்களுக்கு காசு பணம் நகை உறவுகள் சொந்தம் கணவன் மனைவி பிள்ளைகள் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருளாதாரத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு 3 வேளை சாப்பாடு 3 வேளை தண்ணி கொடுக்கலைன்னா ஏதாவது அதனால உங்களுக்கு புரோஜனம் இருக்கா? நல்லா யோசிங்க. உங்களுக்கு உணவே தரமாட்டேன், தண்ணியும் தரமாட்டேன், உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட இந்த உலகத்துல உள்ள எல்லாத்தையும் தர்றேன் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? கிடையாது. அப்ப உங்களுக்கு அடிப்படை தேவை என்ன? இந்த உடம்புக்கு அடிப்படை தேவை என்ன? உணவு. அப்ப இந்த உணவு தானே. இந்த உணவு இருந்துச்சுன்னா இந்த உலகத்துல உள்ள எல்லாமே உங்களால ஈட்ட முடியும். நீங்க ஆரோக்கியமா இருந்தா இந்த உடம்பு எதை வேணாலும் தேர்ந்தெடுக்கும், எதை வேணாலும் அடைய முடியும். அப்ப இந்த அடிப்படையான உணவை நீங்க இன்னைக்கு என்ன பண்றீங்க? பசிக்குது உங்களுக்கு, ஆனா முக்கியமான மீட்டிங் வந்துருச்சு, நீங்க என்ன பண்றீங்க? என்ன முக்கியமான மீட்டிங் இருக்கு, சாப்பாடை நீ அப்புறமால சாப்பிட்டுக்கிறேன் ஓரம் கட்டிடுறீங்க. இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா நீ இல்ல எனக்கு இப்ப எல்லாம் பசி இல்ல, நான் அப்புறமால சாப்பிட்டுக்கிறேன், நீ எனக்கு இந்த வேலையை முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை நீங்க புறக்கணிச்சுட்டு எது தேவையில்லையோ அதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க. நீங்க எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நிமிஷம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை முழுமையா நீங்க சாப்பிட்டுட்டு மற்ற நேரத்துல நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் மற்ற இதுக்கு நீங்க ஒதுக்குனீங்கன்னா உங்க உடலும் ஆரோக்கியமா இருக்கும், மனமும் தெளிவா இருக்கும், நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். ஆனா நீங்க அப்படி செய்யறீங்களா? இல்ல. அப்போ அடிப்படையிலேயே நீங்க புரிஞ்சுக்கல உங்களுக்கு எது தேவை எது தேவையில்லை. அப்போ இதுக்கு மெயின் என்ன ரீசன் அப்படின்னா கவனம். நீங்க எந்த அளவுக்கு கவனிச்சு சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த உடம்புக்கு தேவையான ஆற்றல் எல்லாமே கிடைக்கும் போது அந்த உறுப்பு தன்னைத்தானே வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ ஒரு பொருள் வேலை செய்யலைன்னு வச்சுங்களேன் இந்த உடம்புல,
திரும்ப வேலை செய்யவே செய்யாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. இந்த உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கக்கூடிய ஆற்றல் இந்த உடம்புக்கு இருக்கு. அப்படி இல்லைனாலும் வேற ஒரு மூலியமா, வேற ஒரு உறுப்பு மூலியமா இந்த உடம்புக்கு தேவையான ஆற்றலை அது மாற்று வழியில அது எடுத்துக்கிறோம். அதுக்கு இந்த உடம்புக்கான ஆற்றல் இருக்கான்னா அதுவும் இருக்கு. அதையும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, இப்போ உங்களுக்கு சுகர் இல்ல, உங்களுக்கு இன்சுலின் வேலை செய்யல. ஓகே. அதுக்காக நீங்க மருந்து போடுறீங்க. ஓகே, நல்ல விஷயம். அதே கேள்வியை நல்லா யோசிச்சு சிந்திங்க. இப்போ உங்க உடம்புல ஒரு பித்தப்பை இருக்கு. இந்த பித்த நீர் இருந்தாதான் அனைத்துக்குமே செரிமானத்துக்கு சரி, நல்லதுக்கு சரி. இந்த பித்த நீர் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இந்த பித்த நீர் தான் ஹைட்ரோகுளோரிக் எல்லாம் உருவாக்குது. இப்போ எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான ஒரு உறுப்பை ஒரு கல்லு வந்துருச்சு, அது வந்துச்சு, நீங்க வெட்டி எடுத்துறீங்க. இப்ப அந்த இடத்துல பித்த பையே இல்லை. அப்ப அந்த பித்த நீர் சுரக்கணும். எல்லாத்துக்கும் அதுதான் முக்கியம். அப்ப அந்த பித்தப்பையை நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த உடம்பு அதுக்கப்புறம் வேலை செய்யலையா? அதுக்கப்புறம் உங்க உடம்பு என்னாச்சு? உங்க உடம்ப நீங்க இழந்துட்டீங்களா? இல்ல இல்ல. இந்த உடம்பு என்ன பண்ணும்? மாற்று வழி மூலியமாக இந்த உடம்புக்கு தேவையான அதே சத்து, அதே ஆற்றலை வேற ஒரு உறுப்பு மூலியமா எடுத்துக்கிறதா இல்லையா? அதுதான் இந்த உடம்போட இயக்கம். ஒரு கிட்னி வேலை செய்யல. ஓகே. அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்ன சொல்றாங்க? இன்னொரு கிட்னி இருக்குப்பா, ஆல்டர்னேட்டிவ், அது வேலை செஞ்சுக்கிறோம். அப்படிதானே சொல்றாங்க. ஓகே. ஒரு உடம்புல இதயம் 4 வால்வு இருக்கு. இப்ப அந்த வால்வுல ஒரு வால்வு பிளாக் ஆயிருச்சு. பாக்கி 3 வால்வு இயங்குது தானே. இப்ப 4 வால்வுல இருந்து 4 உறுப்புக்கு உங்களுக்கு பிளட் போய்கிட்டு இருக்குன்னா, ஒரு வால்வு அடைச்சிட்டுனா பாக்கி 3 வால்வு தானே இருக்கு. அப்ப 4 வால்வுல இருந்து போய்கிட்டு இருந்த பிளட் இந்த 3 வால்வுல எப்படி போகுது? அப்ப அந்த தேவையான ஆற்றலை இந்த 3 வால்வு மூலியமா அந்த உடம்பு எடுத்துக்கிறதா இல்லையா? மாற்று முறை, மாற்று வழியில இந்த உடம்புக்கு தேவையான ஒரு பொருள் எடுத்து. அப்ப இந்த உடம்புல இன்சுலின் சுரக்கல. ஓகே, ஒத்துக்கிறேன். அப்ப இந்த மாற்று வழி மூலியமா இந்த உடம்புக்கு தேவையான இன்சுலினை வேற ஒரு மூலியமா இந்த உடம்பு எடுக்குமா, எடுக்காது? யோசிங்க. எடுக்கும். வேற ஒரு மூலியமா இந்த உடம்பு செரிமானம் பண்ணியே ஆகணும் இல்லையா? அந்த உடம்ப சரி பண்ணி ஆரோக்கியப்படுத்துறது இந்த உடம்பு மாற்று வழி ரெடி பண்ணுமானா பண்ணும். அதுக்கான தருணத்தையோ, அதுக்கான நேரத்தையோ நம்ம கொடுக்கறது இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இது வேலை செய்யல, இதுக்கப்புறம் இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது, இந்த மாத்திரை போட்டாதான் நம்மளால வாழ முடியும் அப்படின்னு நம்ம ஒரு புரிதல் நினைச்சிருக்கோம். கிடையவே கிடையாது. இந்த உடம்ப தன்னைத்தானே சரி பண்ணிக்கக்கூடிய ஆற்றல் இந்த உடம்புக்கு முதல்ல இருக்கு. 2வது, இந்த உடம்புக்கு தேவையான ஆற்றல் உள்ள ஒரு இடத்துல பற்றாக்குறை இருந்துச்சுன்னா வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் மூலியமா இந்த உடம்பு மாற்று முறையில எடுத்துக்கக்கூடிய ஆற்றலும் இந்த உடம்புக்கு இருக்கான்னா கண்டிப்பாக இருக்கு. இதைத்தான் நாங்க சொல்றோம். அப்போ இந்த உடம்பு இப்படி வேலை செய்யுது. இத அனுபவத்துல நாங்க நிறைய பேருக்கு பார்த்திருக்கோம். நாங்களும் உணர்ந்து இத சொல்றோம். நீங்க உணர்றதுக்கான டைம் நீங்க கொடுத்தாதானே அது தெரியும். இப்ப நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா, எனக்கு வந்துருச்சு. இப்ப அலோபதி போறீங்க, ஓகே, மாத்திரை கொடுக்குறீங்க, இல்ல சித்தா போறீங்க, ஆயுர்வேதம் போறீங்க, மாத்திரை கொடுக்குறீங்க. என்ன சொல்லி கொடுக்குறாங்க? லைஃப் லாங் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிதான் கொடுக்குறாங்களே தவிர, இல்ல 1 வாரம் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் இந்த உறுப்பு சரியாயிரும், இல்ல இதை சாப்பிடுங்க 1 மாசத்துல சரியாயிரும் அப்படின்னு சொன்னா இல்ல. ஆனா அவங்க சொல்ற பதில் என்ன அப்படின்னா, இதை சாப்பிடுங்க, கியூர் பண்ண முடியாது, ஆனா லைஃப் லாங் சாப்பிடுங்க, இது மாத்திரையை நீங்க விடக்கூடாதுங்கிறாங்க. அதை நீங்க நம்புறீங்க. ஆனா இந்த உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணும், இது ஆற்றல் இருக்கு, இதுக்கான டைம் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேங்கிறீங்க. உடனே உங்களோட கேள்வி எப்படி இருக்குன்னா, எத்தனை நாள்ல சரியாகும், எனக்கு எப்படி ரிசல்ட் தெரியும் அப்படின்னு கேட்குறீங்களே தவிர, இதை நம்ம வேற ஒரு மருத்துவத்துல கேட்கிறோமா? ஏன் சார் இந்த மாத்திரையை சாப்பிட்டேன், எனக்கு ஏன் சார் சரியாக மாட்டுது, எத்தனை நாள்ல சார் சரியாகும், ஆகுமா ஆகாதா அப்படின்லாம் கேட்டா ஒரே பதில், ஆகாதுமா, கடைசி நாள் சாகுற வரையும் அதான் போடணும் அப்படிங்கிறாங்க. நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஆனா இங்க நாங்க சொல்லும் போது என்ன கேக்குறீங்கன்னா, எத்தனை நாள்ல சார் சரியாகும், எப்படி சரியாகும், இப்படி சரியாகலைன்னா என்ன, ஓ இதனாலதான் எங்களுக்கு இப்படி பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னு உங்க மனம் இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு புரிதல் இல்லை. இதுல விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க கவனிக்கணும். முதல்ல உங்க உடம்ப பழக்கணும், பழகணும், மனம் ஒத்துழைக்கணும். அப்ப நீங்க முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கவனத்தோட சாப்பிடுறீங்களா? இன்னைக்கு என்ன பண்றீங்க? சாப்பிடும்போது என்ன பண்றீங்க? அப்படி ஒரு போனை எடுத்து இப்படி வச்சுட்டீங்கன்னா உங்க கண்ணுடைய இமை கூட நகராம உங்களோட ஃபோக்கஸ் அங்க இருக்கு. உங்க முழு கவனம் அங்க இருக்கு. ஆனா நம்ம இங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இதுல இருக்கா, சாப்பாடு இருக்கா, என்ன வருது, ஏதாச்சும் இருக்கா அப்படின்லாம் தெரியல. அதுல என்ன டேஸ்ட் தெரியல. நான் சொல்றது எல்லாரும் இல்ல, சிலர். அந்த பழக்க வழக்கங்களை, இந்த பழக்க வழக்கம் சில பேர் இப்படிதான் சாப்பிடுறாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு யோசனை இல்ல கவலை, எதையாவது ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே சாப்பிடுறீங்களே தவிர, ஒரு 5 நிமிஷம் இல்ல 1/2 மணி நேரம் இல்ல 1 மணி நேரமா இருந்தாலும் சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோன்றத கவனத்தோட சாப்பிடுங்க. இன்னும் ஒண்ணு சொல்லுவாங்க,
நொறுங்க தின்றால் 100 வயசுன்னு சொல்லுவாங்க. அப்ப நிறைய பேர் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, சார் சாப்பிடும்போது நல்லா மென்னு சாப்பிட்டா சரியாயிருமா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா மென்னு சாப்பிட்டா சரியாகுது அப்படின்னா அது கிடையாது. நொறுங்க தின்றால் 100 வயசு, நொறுக்கி தின்றால் 100 வயசு கிடையாது. நொறுங்குதல், நுறுக்குதல் 2க்கு வித்தியாசம் இருக்கு. நொறுங்குதல் அப்படிங்கிறது தானா நடக்கக்கூடிய ஒரு செயல். நொறுக்குதல் அப்படின்னா நம்மளே ஒரு பாத்திரத்தை போட்டு அப்படி உடைச்சோம்னா நம்மளே உடைக்கிறது. அப்போ 2 விஷயம் இருக்கு. இதுல தானா நடக்கிறது தான் நொறுங்குதல். அப்போ நீங்க என்ன சாப்பிடுறீங்க, எப்படி மெல்லணும் அப்படிங்கிறது தானா நடக்கணும். பட் அதை நீங்க எப்படின்னா கவனம் வச்சாதான். ஒரு வாழைப்பழம் வருது அப்படின்னா இந்த உடம்புக்கு அது தெரியணும் வாழைப்பழம் வருது அப்படின்னு சாப்பிடும்போது வாழைப்பழத்துக்கு எவ்வளவு மெல்லணுமோ அவ்வளவு மெல்லும். ஓகே, ஒரு தேங்காய் வருது, தேங்காய் எடுத்தோம்னா அதுக்கு எவ்வளவு மெல்லணுமோ அவ்வளவுதான் மெல்லணும். நம்ம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி போட்டு மென்னுக்கிட்டே இருந்தோம்னா அதுவும் தவறுதான். அப்போ கவனத்தோட சாப்பிட்டாலே போதுமானது. அதுவும் எப்படி அப்படின்னா இந்த உடம்பு கேட்கும் போது சுத்தி எல்லா இடத்துக்கும் ஒரு பதில் இருக்கிற மாதிரி என்ன அப்படின்னா கழிவுகளினுடைய தேக்கமே நோய்களினுடைய ஆரம்பம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்ப இதுக்கும் அதே தான். இப்ப சர்க்கரை வியாதிக்கு என்ன பிரச்சனைனா அங்க ஏதோ ஒரு ஆற்றல் தடைப்பட்டிருக்கு. அந்த ஆற்றலை திரும்ப சரி பண்ணணும் அப்படின்னா இந்த உடம்புக்கு போடக்கூடிய கழிவுகள் உள்ள இருந்துச்சுன்னா அந்த கழிவை முதல்ல வெளியில ஏத்திட்டு திரும்ப கழிவுகள் போடாம நீங்க பாத்துக்கணும். அப்படின்னா பசிச்சு சாப்பிடணும், கவனத்தோட சாப்பிடணும். இப்படி இருந்தீங்கன்னா சர்க்கரை வியாதியிலிருந்து முழுமையா விடுபடலாம். நன்றி.